கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். வி பிரைஸ் யூ மாஸ்டர். தேங்க்யூ லார்ட். இரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. திரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் வழி நிடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. கண்களினா காண்கிறேனே இன்பக்கானான் தேசமதை. கண்களினால் காண்கிறேனே இன்பக்கானான் தேசமதை. திருக்கரத்தால் தாங்கி என்னை போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஒரு சில நிமிடங்கள் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசி இடைப்பட்டு ஆண்டவரே அற்புத அடையாளங்கள் மூலமாக உம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு இந்த பாடல் மூலமாக பேசினார். பாடல் மூலமாக பேசின பொழுது இந்த வார்த்தையிலிருந்து இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் என்னோடு பேசினார். அப்போ ராத்திரியே எழுதிட்டேன். ஃபோன் எடுத்து, என் ஃபோன் வந்து எழுதுகிற ஃபோனு,
பென் இருக்கும், அதில் எடுத்து ராத்திரியே எழுதிட்டு நோட்டில் எழுதி வச்சுட்டு காலையில் யோசித்தேன் என்னமோ ராத்திரி எழுதணுமேன்னுட்டு. அப்புறம் எழும்பி காலையில் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ட்ரெயின் ஏறினோம். சரி, இன்றைக்காக நான் பேச போகிற தலைப்பு திறப்பிலே நிற்பது. திறப்பிலே நிற்பது என்று சொல்லலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 22:30 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது திறப்பில் நிற்கிறதுக்கு தேவன் மனுஷனை தேடினாராம், நான் ஒருவனையும் காணேன். திறப்பில் நிற்கிறதுனா எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு யோசித்து கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா, உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், நாட்டை காத்த சிறுவன் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு சிலர் கை தூக்கியிருக்காங்க, நான் நிறைய பேர் தெரியல, பரவாயில்ல. நாட்டை காத்த சிறுவன், அது நான் படிக்கிற காலத்தில் இருந்தே இங்கே ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. தமிழ்நாட்டில் நான் படிக்கும்போது ஹோலி கிராஸில் படித்தேன், ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூலில். அப்போ சின்ன வயதிலேயே இந்த நாங்கள் ஸ்டோரின்னு தெரியாது, நான் உண்மையானது சம்பவம், சிலர் உண்மையானதுன்றாங்க, சிலர் உண்மை இல்லை, அது ஒரு கதைன்றாங்க. எப்படினாலும் சரி, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஹாலண்ட் என்ற நாடு ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி, இப்போதைக்கு கூட அது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி. அந்த யூரோப்பியன் கண்ட்ரியில் நீங்கள் பார்த்தா அந்த கடலை சுற்றி கூட நாங்கள் ஹாலண்ட் போயிருந்தோம். அப்போ பார்த்தோம், அப்போ சொன்னாங்க இதான் அந்த பிரிட்ஜு, இதான் அந்த பிரிட்ஜுன்னாங்க. அப்போ எந்த பிரிட்ஜுன்னு கேட்டோம். நீங்கள் அந்த ஸ்டோரி படிச்சிருப்பீங்களே, அந்த பிரிட்ஜுன்னாங்க. ஆனால் அந்த பிரிட்ஜில் அந்த சம்பவம் நடந்துச்சாலேன்னு தெரியாது, ஆனாலும் சொல்கிறேன். அப்போ அந்த ஹாலண்ட் நாட்டில் இருந்த அந்த கடலுக்கும் மனுஷர்கள் இருக்கிறதுக்கும் ஜனங்கள் இருக்கிற இடத்துக்கும் மத்தியில் கடற்கரையில் ஒரு பெரிய சவுறு கட்டியிருப்பாங்களாம், பெரிய சவுறு இருக்கும். அப்போ அந்த கடல் அலை வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் எப்போமாவது அதிகமானால் மட்டும்தான் அந்த சவுறு வரைக்கும் வரும். ஒரு நாள் ஒரு சிறு பையன் என்ன செய்தான்னா, மாலை நேரத்தில் அந்த சவுத்து ஓரமாக அவன் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அவன் என்ன பார்க்குறான், அந்த சோத்தில் ஒரு சின்ன ஓட்டை, ரொம்ப சின்ன ஓட்டை, அதுலேருந்து தண்ணீர் கசிகிறத பார்த்தானா. அப்போ அவன் நின்று யோசிக்க ஆரம்பித்தான். சுற்றி யாருமே கிடையாது. அவன் யோசிக்கிறான், அவன் ரொம்ப தூரம், கிராமத்துலேருந்து அவன் தூரத்தில் இருக்கிறான். அவன் எதுக்கு தான் அங்கே நடக்க போனானோ தெரியல, நடக்க போயிருக்கிறான். ஆனால் அந்த ஓட்டை பார்த்தோன்னே யோசிச்சானா, இந்த ஓட்டையை நம்ம இப்படியே விட்டுட்டோன்னா நாளைக்குள்ளதாக இந்த ஓட்டை இந்த செவுத்தையே இடிக்கிற அளவுக்கு இந்த தண்ணீர் எல்லாம் நம்ம ஊருக்குள்ளே ஜனங்கள்லாம் செத்து போயிடுவாங்களே, கடல் தண்ணி வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன நினச்சானா, அவன் அந்த விரலை என்ன செய்தானா, அந்த ஓட்டைக்குள்ளே அடைக்கிறதுக்காக வச்சு அந்த சுவரில் இருக்கிற அந்த ஓட்டையை தன் விரலினால் அடைத்து வைத்தானான். அப்போ அந்த தண்ணி வராமல் அவன் அதே இடத்துல இரவெல்லாம் உட்காந்து காலையில் அந்த இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் இருக்கிறான். அப்போ ஒரு சிலர் பார்த்து, ஐயோ இந்த பையன் மயங்கி இங்கே விழுந்து கிடக்கிறானேன்னு பார்த்து அவன் கை எங்கே இருக்குது, அந்த சுவர் ஓட்டையில் இருக்குது. அப்போ எல்லாரும் பார்த்து, ஐயோ இவன் மட்டும் இந்த ராத்திரியெல்லாம் இதை காக்காமல் இருந்திருந்தா இந்த சுவர் இடிஞ்சு, மண் சுவர், இந்த சுவர் இடிஞ்சு என்ன ஆயிருக்கும், இது நம்ம ஊரெல்லாம் அழிஞ்சு போயிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்தாங்களாம். இப்போ தேசத்தை காத்த சிறுவன், தேசத்தை காத்த சிறுவன் என்று சொல்லி அவனுக்கு பேர் வந்துச்சு. அப்போ இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, திறப்பில், அதாவது அதுங்க ஒரு திறப்பு இருக்குது. திறப்புனா என்னது? அதான் திறப்பு. அந்த தண்ணீர் ஒழுகி அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிற திறப்பு. அந்த திறப்புன்ற என்று சொல்லும் பொழுது இந்த வேத வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்றார், அப்படிப்பட்ட ஒரு திறப்பில் நிற்கக்கூடிய ஒருவனை நான் தேடினேன், ஆனால் ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார். ஆனால் வேதத்தில் ஒரு சில சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது அதை நான் சொல்லிவிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வேதத்தில் நாம் ஒரு சில சம்பவங்களை பார்க்கிறோம். அதில் குறிப்பாக அதில் திறப்பில் நிற்கக்கூடிய மனிதன் என்று நாம் சொல்ல வேண்டுமானால் மோசேயை குறித்து தான் நாம் சொல்ல வேண்டும். நாம் வேதத்தில் பார்க்கிறோம், எண்ணாகமம் 16ஆம் அதிகாரத்தில் அந்த அதிகாரம் முழுவதும் கூட
2 முறை எப்படியாக மோசேயும் ஆரோனும் திறப்பில் நின்றார்கள் என்று சொல்லிய சம்பவங்கள் அந்த வீட்டில் போய் நீங்கள் நல்ல நிதானமாக வாசிச்சு பாருங்கள். அந்த அதிகாரம் ஃபுல்லாக 2 சம்பவங்கள் இருக்கிறது. அங்கே நான் பார்க்கும் பொழுது நான் 2வது சம்பவத்தை குறித்து நான் வாசிக்கிறேன். 41ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது என்னாகமம் 16:41 சொல்லப்பட்டிருக்கிறது, மறுநாளில் இஸ்ரவேலின் புத்திரர் சபையர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நடந்துச்சு? மறுநாளில்னா அதுக்கு முந்தின நாள் என்ன நடந்துச்சு என்று நாம் பார்ப்போமானால், நாம் எல்லாருக்கும் தெரிந்த வேதத்தில் ஒரு சம்பவம், கோராகின் கூட்டத்தார். கோராகி என்ற மனுஷன் அவன் கூட சேர்ந்தவர்களும், ஏன் ஆரோன் மட்டும்தான் தூபம் போடணுமா, ஆரோனும் மோசே மட்டும்தான் கர்த்தருடைய சந்நிதியில் சேரணுமா, நாங்கள் எல்லாம் சேரக்கூடாதா, நாங்கள் எல்லாம் தூபம் போடக்கூடாதா என்று சொல்லி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து அவர்கள் என்ன செய்தாங்களாம், தூப கலசங்களை செஞ்சுக்கிட்டு சேம் ஆரோன் கையில் இருக்கிற மாதிரி ஒரு தூப கலசத்தை செய்து கொண்டு கிட்டத்தட்ட 250 பேர் கோராகு கூட்டத்தின் தலைவனாக இருந்து எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அங்கே போய் தூபம் போடுறதுக்குன்னு போகிறாங்க. ஸோ அதுக்கு முந்தின நாள் கர்த்தருடைய கோபம் எப்படியாக வந்தது என்று சொன்னால் பயங்கரமாக வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இதுவரைக்கும் சரித்திரத்திலேயே நடக்காத ஒரு சம்பவம் அன்று நடக்கிறது. கர்த்தருடைய கோபம் பயங்கரமாக வந்து கோராகையை அவன் குடும்பத்தை, அப்போ மோசே சொல்றார், கோபத்தில் மோசே வந்து பூமியிலே எப்படிப்பட்ட மனுஷனான், சாந்தமுள்ள மனுஷன் கோபம் வருமா வராதா? ஒருத்தர் வராதுன்றாங்க, ஒருத்தர் வரோன்றாங்க. பைபிளில் பார்க்குறோம் வரும். மோசேக்கும் எப்போ வருது, அப்பப்போ எப்போமாவது கோபம் வருது. நான் சொல்லுவேன், அப்படி பார்க்க போனால் இயேசுவும் ரொம்ப சாந்தமுள்ள மனுஷன் தான். இயேசுவுக்கு கோபம் வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. எப்போ வந்துச்சு? தம்முடைய ஆலயத்தை வியாபார ஸ்தலமாக மாற்றின பொழுது நான் யோசித்தேன், ஒரு மனுஷனுக்கு அவர் கயிறை எடுத்து சவுக்கு பண்ணாராம். அப்போ கயிறை எடுத்து சவுக்கு பண்ணுன்னா பின்னணும் கயிறை, அப்போ தான் அது சவுக்காகும். அப்போ சவுக்கு பண்ணுற வரைக்கும் அவருடைய கோபம் என்ன செய்யலை, தனியில். அங்கே கிடைச்சது கயிறு தான், சவுக்கு இல்லை. அந்த கயிறை எடுத்து அவர் அதை பின்னி எல்லாரையும் விரட்டி அடிக்கிற வரைக்கும் அவருக்கு என்ன செய்யலை, கோபம் தனியில். ஆகையால் கோபமே வரக்கூடாதுன்னு சொன்னால் அது தப்பு. அப்படின்னா நீங்கள் எங்கேயோ காம்ப்ரமைஸ் ஆகுறீங்கன்னு அர்த்தம். பிள்ளைங்க தப்பு செஞ்சாலும் எனக்கு கோபம் வராது, புருஷன் என்ன சொன்னாலும் கோபம் வராது, யாது சொன்னாலும் கோபம் வராது, நாங்கள் பூமியிலே நாங்கள் சாந்தமுள்ள பண்ணால் அப்போ நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு நான் யோசிக்கணும். எனக்கு கோபமானு கேட்குறீங்களா? எனக்கு வரும், நியாயமான விதத்தில் வரும். தப்புன்றதை தப்புன்னு சொல்லிடுவேன். அதுதான் என்கிட்ட இருக்கிற ஒரு பலவீனம். சரி போட்டோம். இங்கே பார்க்குறோம், கர்த்தருக்கு கோபம் வந்தது, மோசேக்கும் கோபம் வந்தது. என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே இவங்களுக்கெல்லாம் சாதாரண மரணம் வரக்கூடாது, எப்படிப்பட்ட மரணம் வரணும், யாருக்குமே வராத விதத்தில் இவங்களுக்கு மரணம் வரணும் என்று சொல்லி மோசே சொன்னது தான் தாமதம். என்ன நடந்துச்சு? பூமி அப்படியே பிளந்து ஒரு எர்த்குவேக் வந்துச்சு பாருங்க. மற்ற முழு குடும்பத்தையும் கிடையாது, அந்த கோராகின் குடும்பம் மட்டும் மண்ணுக்குள்ள போயிடுச்சு. உயிரோடு சமாதி. எப்படி? உயிரோடு சமாதி, செத்து சமாதி இல்லை, உயிரோடு சமாதி கட்டிட்டார். சிலர் கோபத்தில் சொல்லுவாங்க, உயிரோடு ஒன்று சமாதி கட்டிடுவேன். சிலர் சண்டை போடும்போது, நான்லாம் சொன்னதில்லை அப்படி. பைபிள்ல தான் கிடச்சிருக்குமா இருக்கும் க்ளூ. சரி, ஆகியால பார்க்குறோம், அவ்வளவாக தேவன் நியாய தீர்ப்பு எப்படி வந்ததுன்னா 250 பேர் மேலேயும் வந்தது. 250 பேரும் அந்த அக்கினியினால், கர்த்தருடைய அக்கினியினால் அவர்கள் சுடப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஒருவேளை அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தால், நேற்று எனக்கு ஒரு வீடியோ யாரோ அனுப்பி வச்சாங்க, மார்த்தாண்டம் கன்னியாகுமரியிலேருந்து அனுப்பி வச்சாங்க. பிரேசில் நாட்டிலேயாம். அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது, வேணா பிரதருக்கு அனுப்புகிறேன், நீங்கள் அப்புறம் கேட்டு வாங்கிக்கிடுங்க. எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னா, ஒரு சர்ச்சை வந்து நாசம் பண்ணணும், ஒரு சர்ச்சை இடித்து சர்ச்சில் நடக்கிற சர்வீஸை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் போயிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தார் மேலே என்ன நடந்துச்சா, வானத்திலிருந்து அக்கினி வந்திருக்கு.
வானத்திலிருந்து அக்கினி வந்து அவங்களாம் அந்த பணம் அப்படிலாம் பார்த்தீங்களா, மரக்கட்டை மாதிரி எரிஞ்சு போய் கிடக்குது. நீங்கள் பார்த்தீங்களா? அந்த சிஸ்டர் பார்த்தாங்களா? இவங்களும் பார்த்தாங்களாம். பரவாயில்ல, நம்ம மீடியா இருக்கிறதுனால, வாட்ஸ்அப் இருக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லாம் ஷேர் ஆயிடுது. நான் தான் ரொம்ப பின்தங்கி இருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ பயங்கரம்னா, அந்த வீடியோவை நான் பார்த்தேன். ஐயோ, பார்க்குறக்கே பயங்கரமாக இருந்துச்சு. வானத்திலிருந்து அக்னி இறங்கி வந்து அப்படி வந்த கூட்டத்தை எல்லாம் அப்படியே எரிஞ்சு, அந்த இடத்துல அவங்க எல்லாம் அப்படியே மரக்கட்டை மாதிரி எரிஞ்சு போய், கட்டை எரிஞ்ச மாதிரி எரிஞ்சு போய் இருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை என்னுடைய பிரசங்கத்துக்கு ஆதாரமாக ஒருவேளை அந்த மெசேஜ் இப்போ நான் எடுத்துறது யோசிச்சேன்னா, அந்த காலத்திலையும் மட்டும் இல்லை, இந்த காலத்திலையும் நம் தேவன் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் மரித்து போன தேவன் இல்லை, உயிரோடு இருக்கிற தேவன். ஒருவேளை இன்னைக்கு நம்ம உபவாசம் இருந்தாலும், லென்த் நாள் இருந்தாலும், துக்கம் கொண்டாட நம்ம வரல. அது மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நம்ம துக்கம் கொண்டாட வரல, கிறிஸ்துவை கொண்டாட வந்திருக்கிறோம். அவரை கொண்டாட வந்திருக்கிறோம். We are not come to worship a dead God. எல்லாரும் ஐயோ செத்து போயிட்டாங்களேன்னு கருப்பு ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு அப்படியே துக்கத்தை கொண்டாடுறதுக்கு நம்ம வரல, ஒரு நாளும் இல்லை. ஆனால் நம்முடைய துக்கம் எப்படி காட்டணும்? நம்மை குறித்து தான் நம்ம துக்கப்படணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கேடானவைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாழான சுபாவங்கள், நமக்கு தேவையில்லாத காரியங்கள், நம்முடைய நாவு, நம்முடைய கண்கள், இவைகளை குறித்து தான் நம்ம துக்கப்படணுமே தவிர இயேசுவுக்காக பரிதபிக்கிறதுக்காக நீங்கள் இங்கே வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகையால் தான் அவர் அன்னைக்கே சொன்னார், நீங்கள் என்னை பார்த்து அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைங்களுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். சரி, இப்போ என் டாபிக் அது இல்லை, டாபிக் வருவோம். நடந்தது என்ன? 250 பேரும் என்ன ஆகி போனார்கள்? எரிந்து போனார்கள். சரி, அப்பமாவது புத்தி வந்திருக்கணும்ல, அப்பமாவது புத்தி வந்திருக்கணும். கண்ணால் பார்த்தாங்க, புத்தி வந்துச்சா யாருக்காவது? வரல. அடுத்த நாள், அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, மறுநாள். நான் வாசிச்ச அந்த வேத பகுதி ஸ்டார்டிங்கில் மறுநாள் என்று ஸ்டார்ட் ஆகுது. மறுநாளில் இஸ்ரவேலின் புத்திரர் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து அடுத்த நாள் என்ன செஞ்சிருக்காங்க? மனுஷனுக்கு இருக்கல எல்லாத்தோட பெரிய பயம் என்ன பயம் தெரியுமா? மரண பயம். என்ன பயம்? மரண பயம். அந்த மரண பயம் கூட இல்லாம போச்சா? கண்ணால பார்த்தாங்க எப்படி பூமி பிளந்து. அந்த பயம் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்காவது இருக்க வேண்டாமா? எவ்வளோ நாளைக்கு கூட இருக்கலாம் உங்களுக்கு? ஒரு ராத்திரிக்கு கூட இருக்கல. அடுத்த நாளே வந்துட்டாங்க எல்லாம் கூட்டம் கூடி. யாருக்கு விரோதமாக? மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக வந்து அவர்கள் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக, நீங்கள் தான் கொன்று போட்டீங்க, இந்த ஜனங்கள் கோராகின் கூட்டத்தார் சாவுக்கு நீ தான் காரணம் என்று சொல்லி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். இப்போ யாருக்கு கோபம் வருகிறது? தேவனுக்கு கோபம் வருகிறது, கர்த்தருக்கு கோபம் வருகிறது. அப்போ கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்று சொல்லி அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்கிறார் கர்த்தர்? அவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் எவ்வளோ நாள் தான் பேசுவாங்க, இவங்களை எல்லாரும் என்ன செய்கிறேன்? அதமாக்கி போடுகிறேன், இவங்களெல்லாம் கொன்று போட்டுறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் மோசே முகம் குப்புற விழுந்து 46ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்னி அதில் போட்டு அதில் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கடுங்கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். மோசே என்ன சொல்லுகிறார்? ஆரோனை பார்த்து சொல்றான், கர்த்தருடைய கோபம் தரையினா சீக்கிரமா நீ இப்போ உண்மையான ஒரு தூப கலசத்தை எடுத்துட்டு என்ன செய்ய? கர்த்தருடைய சந்நிதியில் போய் நீ ஒரு தூபம் போடு, கர்த்தருடைய சந்நிதியில் கடுங்கோபம் புறப்பட்டு இருக்கிறது என்று சொன்னான். மோசே சொன்னபடி 47ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை
நிறுத்தப்பட்டது. யார் திறப்புல நின்றார்கள்? மோசே சொன்னான், ஆரோன் நின்றான். என்ன வச்சு நின்றான்? தூப கலசத்தை கையில் வைத்து கொண்டு தூபத்தை, கர்த்தருக்கு போடுகிற தூபம். நல்ல பிரக்மா செய்ய சாபம் ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, தூபம் போல் என் ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா. இப்போ நான் பாடல, ஐ எம் நாட் சிங்கிங் நவ். என் தொண்டை த்ரோட் போயிடுச்சு. கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கிறேன். ஒரு நாள் ரெஸ்ட் கிடையாது இந்த மாதம். கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கிறேன். தேங்க்யூ லார்ட். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்னென்னு எழுதப்பட்டிருக்கு? செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு பக்கம் யார் இருக்கா? செத்தவங்க இருக்காங்க, ஒரு பக்கம் உயிரோடு இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில் நின்று அவன் எந்த இடத்துல நின்னானோ அந்த இடத்துல மரணம் நின்றது. என்ன நின்னுச்சு? மரணம் நின்று போச்சு அந்த இடத்துல. அப்போ ஒரு மரணத்தை நிற்க வைக்கக்கூடிய ஒரு வல்லமை யாருக்கு இருக்கு? அபிஷேகம் பெற்றவர்களுக்கு உண்டு. அல்லேலூயா. அபிஷேகம் நீங்க பெற்று இருக்கிறீங்களா? உங்க கையில ஒரு தூபம் இருக்கிறது. இன்னைக்கு தூபம் என்று சொல்லும் பொழுது நம்ம பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்க போற ஒரு வெண்கலத்தில் ஒரு தூபத்தை உண்டாக்கி அதில் சாம்பிராணியை போட்டு இல்லைன்னா அதில் கரியை போட்டு நம்ம எரித்து அதில் இருக்கிற அந்த பவுடரெல்லாம் போட்டு நம்ம கர்த்தருக்கு அந்த தூபம் போடுறதில்ல. நம்ம எப்படிப்பட்ட தூபம் போடுறோம்? ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலி என்ற தூபத்தை நாம் அவருக்கு செலுத்துகிறோம். நன்றி பலி என்ற ஒரு ஸ்தோத்திரத்தை, ஒரு பலியை அவருக்கு நாம் செலுத்துகிறோம். நம் உதடுகளின் துதியாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு நாம் செலுத்துகிறோம். இப்படி தான் நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? பலி செலுத்துகிறோம். ஆனால் இன்னைக்கு என்னுடைய மெசேஜ் என்னன்னு சொன்னால், திறப்பில் நிற்கிறது. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்க உபவாசத்துக்கு வந்திருக்கிறோம், உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கிறோம். உபவாசம் நீங்கள் இருக்கிறீங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், வயிற்றை காய போடுறதுக்கு பேர் உபவாசம் கிடையாது. ஃபாஸ்டிங் இஸ் நாட் ஸ்டார்விங். அதாவது ஃபாஸ்டிங் என்பது, உபவாசம் என்பது வயிற்றை காய போடுறது கிடையாது. உங்கள் ஆவியில் அந்த தாகம் வரணும். எங்கே வரணும்? உங்கள் ஆவியில் அந்த தாகம், அந்த பசி தாகம்ன்றது ஆவியில் வரணும். ஆண்டவரே, என் ஜனங்கள் மனம் திரும்பணுமே, என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே. எங்கள் சபையிலே எத்தனையோ பேர் இன்னும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே, இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, என்னை சுற்றி எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் வரணுமே என்று சொல்ல அந்த தாகம், அந்த தாகம் அந்த ஜெப ஆவி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள அது வரணும். அப்போ நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? நீங்கள் திறப்பிலே நிற்கிறீர்கள். ஆனால் இன்னும் இதை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு வேதத்தில் இன்னொரு அதுக்கு கம்பேர் பண்ணி ஒரு நல்ல இது, நம்ம லென்ட் டே சீசனில் இருக்கிறதுனால, லென்ட் டேஸ் மீட்டிங்ஸ் கூட இது இருக்கிறதுனால சடனாக எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு தெரியுமா? எனக்கு இயேசுவின் சிலுவை ஞாபகத்துக்கு வந்தது. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 7ஆம் வசனத்தில், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மத்தியில் நின்றான் ஆரோன். ஆனால் இயேசு எங்கே நின்றார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை மீட்க அவர் எங்க நின்றார் தெரியுமா? திறப்புல நிற்கல, சிலுவையில் நின்றார். எங்க நின்றார்? சிலுவை என்னது? அதுதான் திறப்பு. உங்களுக்கும் எனக்கும், கர்த்தருக்கும் என்னுடைய மரணத்திற்கும், பாவத்தில் மரித்தவர்களாயிருந்த நம்மை, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்ம எல்லாம் பாவத்தில், இப்போ கர்த்தர் நம்மளை பார்த்தார், இந்த பூமியில நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருத்தரும் கூட கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது
நம்ம எல்லாருக்காகவும் திறப்பில் நின்றது. எப்படிப்பட்ட திறப்பு? சாதாரண நான் சொன்ன அந்த சிறுவன் எக்ஸாம்பிள் மாதிரி ஏதோ தண்ணி ஒழுகுற லீக்கில் கை வச்ச மாதிரி கிடையாது. அவர் நின்ற திறப்பு என்ன தெரியுமா? சிலுவை. அந்த சிலுவை என்ன செய்கிறது என்றால், இந்த பக்கத்தில் மரித்தவர்களாயிருந்த எல்லாரும் நம்ம பாவத்தில் மரித்தவர்கள் தான். நம்மளை என்ன செய்தார்னா, அந்த பக்கம் உயிரோடு இருக்கிறவங்க யாருமே கிடையாது. இந்த பக்கம் சிலுவையில் அவர் தொங்கி, இந்த பக்கம் மரித்திருந்த யார் யார் சிலுவையை நோக்கி பார்த்தாங்களோ இந்த சிலுவையை தாண்டி சென்றார்கள். ஜீவனுக்குள்ள பிரவேசித்தோம். நம்ம எங்கிருந்து எங்க? நல்லா புரிஞ்சிச்சா உங்களுக்கு? மரித்தவர்களாய் இருந்த நாம் எப்போ சிலுவையை நம்ம நோக்கி பார்த்தோமோ, பழைய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் இருக்கு. எண்ணாகமத்தில் தான் என்ன இருக்கு என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பாவம் செய்கிறார்கள். நான் ரெஃபரன்ஸ் இப்போ எடுக்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பாவம் செய்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. அப்போ தேவன் என்ன செய்கிறார்? கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்புகிறார். அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சாக ஆரம்பிச்சாங்களாம். அப்போ எங்களை காப்பாற்றணும்னு அப்போ எல்லாருக்கும் பிரச்சனை வந்தப்புறம் தான் ஆண்டவரை தேடுவார்கள். பேசும்போது எல்லாம் பேசிடுவாங்க. நான் அன்னைக்கு கூட தெலுங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னேன், தமிழில் ரொம்ப அழகாக இருக்குது. கொள்ளிவாய் சர்ப்பம். கொல்லினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கொல்லி போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. கொல்லி போடுறதுன்னா என்ன? யார் செத்து போனாங்கன்னா, நம்ம கிறிஸ்டியன்ஸ்க்கு கிடையாது, நம்ம கொல்லி போட மாட்டோம். ஆனால் அந்நியர்கள் என்ன செய்வார்கள்? பிணங்களை எரிச்சிருவாங்க. அதான் கொல்லி போடுறதுன்னுவாங்க. கொல்லி போடுகிற வாயை உடைய சர்ப்பம். நம்ம தமிழில் பிரித்து எழுதுக. கொல்லி போடுகிற வாயை உடைய சர்ப்பம். அப்படிப்பட்ட ஒரு சர்ப்பத்தை அன்று அனுப்பினார், தேவன் அனுப்பினார். அது யார் யாரை கடிச்சிச்சோ அவங்க உடனே டொப்புன்னு கீழே உள்ள கடிச்சு விழுந்து கிடக்குறாங்க. ஒருவேளை நுரத்தள்ளி இருக்கிறாங்களோ என்னமோ. அந்த நேரத்தில் யாருனாலும் மனம் திரும்பிடுவாங்க, யாருனாலும் தேவனை நோக்கி பார்ப்பார்கள். இப்போ கேட்குறாங்க மோசே கிட்ட, மோசே எங்களை காப்பாற்றி என்னதாவது செய். அப்போ மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுற, ஆண்டவரே இவங்க எல்லாம் என்ன நோக்கி கூப்பிடுறாங்க, நான் என்ன செய்ய? அப்போ தேவன் என்ன சொல்லுகிறார்? நீ அதற்கு ரூபமாக ஒரு பெரிய ஒரு மரத்தை தூக்கி வைத்து, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அப்போ தேவன் ஒரு சாபத்தின் சின்னமாக அந்த சர்ப்பத்தை தூக்கி வைக்க சொல்லி, ஒரு வெண்கலம் என்பது காப்பர் கூட சாபத்துக்கு ஒரு, அதாவது தங்கம் என்று சொல்லும் பொழுது கோல்டு ரெப்ரசன்ட்ஸ் க்ளோரி. கோல்டு என்னது? தங்கம் வந்து மகிமைக்கு அடையாளம், வெள்ளி வந்து சாபத்துக்கு அடையாளம். இல்லை, காப்பர் வந்து சாபத்துக்கு அடையாளம். காப்பர்னா வெண்கலம், வெண்கலம் வந்து சாபத்துக்கு அடையாளம். ஆக நம்ம பார்க்கும்போது இந்த வெண்கலத்தை அந்த சாபத்துக்கு அடையாளமாக ஒரு சர்ப்பத்தை செய்து தூக்கி வைக்கும்படிக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அங்க தூக்கி வச்ச உடனே அதை, தமிழ் பைபிள்ல இருக்கு, அதை நிதானித்து பார்த்தவர்கள். நிதானித்து பார்க்கறது அர்த்தம் என்ன? அதை பார்த்த உடனே, ஐயோ நான் செஞ்ச பாவம் தானே இந்த சர்ப்பம் வந்துச்சு, நான் செஞ்ச பாவம் தான் இந்த சர்ப்பத்தை கொண்டு வந்துச்சு என்று சொல்லி அவர்கள் எப்போ நிதானித்து அதை பார்த்தார்களோ அவர்கள் பிழைத்தார்களாம். இன்றைக்கும் கூட நம்ம பார்க்கிறோம், அதே போல மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னது போல இயேசுவையும் கூட சாபத்தின் ஒரு சின்னமாக தான் மரத்தில் தூக்கி வைத்தார்கள். அவர் தன்னுடைய சாபத்தை இல்லை, உங்களுடைய சாபத்தையும் என்னுடைய சாபத்தையும் தன்மேல் சுமந்து கொண்டு அங்கே சிலுவையிலே தொங்கினார். ஏன் தெரியுமா? என்னுடைய சாபம் எடுக்கப்பட்ட பொழுது நான் நீதிமானாய் இந்த மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறேன். அதன் வாசல் எங்க தெரியுமா? சிலுவை. அந்த வாசல் எங்க? சிலுவை. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க, அந்த சிலுவையை நான் தாண்டி நான் ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறேன். நகையில் தான் அந்த சிலுவையில் இருக்கிற கள்ளனை பார்த்தவர் சொன்னார், நாளைக்கு இல்லை, இன்றைக்கு, இன்றைக்கு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில இருப்பாய் என்றார். நாமும் கூட அன்றைக்கு அவர் என்று சிலுவையில் அறையப்பட்டாரோ, நான் பிறக்கிறதற்கு முன்னதாகவே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், என்னை ரட்சிக்கப்படும்படிக்கு செய்தார். இன்றைக்கு நான் அந்த சிலுவையில் நான் தாண்டி
நான் இன்றைக்கு ஜீவனுக்குள்ளே இருக்கும்படியாக எனக்காக திறப்பிலே தொங்கினார் என் தேவன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? எனக்காக சிலுவையில் தொங்குனீங்க. இந்த கைத்தட்டு எனக்கு இல்லை, கர்த்தருக்கு. ஆமென். அவருக்கு ஒரு கைத்தட்டு நம்ம கொடுப்போம். எதுக்கெல்லாமோ கைத்தட்டுறோம். ஆண்டவருக்கு ஒரு கைத்தட்டு இல்லையா? ஆண்டவரே எனக்காக, எனக்காக ஆண்டவரே, நீர் எனக்காக நீர் சிலுவையில், சொல்லுங்க, எனக்காக ஒரு கையை தட்ட கொடுங்க இன்னொரு முறை. எனக்காக சிலுவையில் நீர் தொங்கினீர் ஆண்டவரே. நான் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் போகும்படியாக திறப்பில் நீர் எனக்காக நின்றீர். சிலுவையில் நின்றீர் என்பது அது ஒரு திறப்பு, ஒரு திறப்பு. எந்த மனுஷனும் பிரவேசிக்க முடியாத ஒரு திறப்பை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் கொடுத்தார். ஆகையால் நாம் எல்லாரும் திறப்பிலே நாம் பிரவேசித்தோம். ஆகையால் தான் 1 பேதுரு 2:24 உங்கள் இதிலையும் எழுதி போட்டிருக்கு. அதை நான் பார்த்தேன் வந்தவங்க உட்காந்துருக்கும் போவே. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், நம்ம பாவத்துக்கு நம்ம சாகலை, நமக்காக இயேசு சிலுவையில் செத்ததுனால, சிலுவையில் மரித்ததுனால நாமும் பாவங்களுக்கு, அவரை விசுவாசிக்கும் பொழுது நாமும் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு நாம் பிழைத்துட்டோம். அந்த திறப்பை நாம் தாண்டி நாம் பிழைத்து விட்டு நம்முடைய சரீரத்தில் பாவங்களை தம்முடைய சரீரத்தில் அவர் சுமந்ததுனால அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம், சுகமாகிறோம். குணமானீர்கள் என்ற அர்த்தம் இது சரீர குணமாகிறதில் மட்டும் கிடையாது. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நம்ம பாவங்களிலிருந்து நம்ம குணமானோம். சரீர சுகம் எல்லாருக்கும் கேரண்டி கிடையாது. நான் ஜெர்மனி இப்போ இது வரைக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருன்னு சொல்லலாம். இது வரைக்கும் என்னுடைய 25 வருஷத்துக்கு மேலே ஊழியத்தில் நான் இது வரைக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சுகமானதை கண்ணால் பார்த்துருக்குறேன். பயங்கர மிராக்கிள்ஸ் எல்லாம் நடக்கும். ஒரு சிஸ்டர் இப்போ 2-3 நாளைக்கு முன்னால் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். கூட்டத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஜஸ்ட்டு பப்ளிக்கில் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அது முடிஞ்ச உடனே அடுத்த நாள் மீட்டிங்கில் அந்த ஒரு சிஸ்டர் சாட்சி சொல்ல வந்தாங்க. அவங்களுக்கு வயிற்றில் யூட்ரஸில் பெரிய டியூமர் இருந்துச்சான். டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். சொல்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது பப்ளிக்கில். பயங்கர டியூமராக நின்று ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களா. நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அன்று தீர்க்க தரிசனமாக சொன்னாராம், யாரோ ஒரு சிஸ்டர் இப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு கர்ப்பப்பை அன்று தொடுறாருன்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டியூமர் அப்படியே வெளியே விழுந்துருச்சு, கிரவுண்டில் விழுந்துருச்சான். அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு சிஸ்டர், நான் வீட்டுக்கு போனேன், என்னமோ தெரியல, பயந்துட்டு தான் போய் படுத்தேன். அடுத்த நாள் காலையில் எழும்பின எத்தனையோ வருஷ கணக்காக இருந்த ப்ளீடிங் அப்படியே நின்று போய் அப்படியே டோட்டலாக ஹீல் ஆகிடுச்சான் பாடி. ஆனால் நான் எதுக்காக இது சொல்ல வந்தேன்னா, ஆனால் ஃபிசிக்கலாக நான் ரொம்ப பலவீனமானவள். லாஸ்ட் இயருக்கு அதுக்கப்புறம் வந்தேனான்னு தெரியல. லாஸ்ட் இயர் தான் ஒரு ஆப்ரேஷன் ஆச்சு ஹார்ட்டில், வந்தேன்னு நினைக்கிறேன். அது முடிச்சதுக்கப்புறம் தான் வந்தேன். ஆனால் இப்போ நேற்று கூட ட்ரெயினில் ஒரு டாக்டர் பார்த்தா, அந்த டாக்டர் சொல்கிறாங்க, நீங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நீங்களாம் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும். நான் அதில் எனக்கு ரெஸ்ட்டே தேவையில்லை. கர்த்தர் எனக்கு அதுக்கு ஏற்ற பலனை கொடுத்துருக்கிறார். எவ்வளவுதான் பலவீனம் இருந்தாலும் என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கும். இது ஏன் பலன் கிடையாது, அவருடைய பலன். சரி, ஆகையால் தான் தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லும் பொழுது குணமடைகிறது முதலாவது நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும். அது கேரண்டி, 100% கேரண்டி. ஆனால் ஃபிசிக்கலாக குணமாகிறது எல்லாருக்கும் கேரண்டீட் கிடையாது. ஒரு சிலருக்கு குணமாகும், ஒரு சிலருக்கு என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லிடுவார் ஆண்டவர், பவுலுக்கு சொன்னது மாதிரி. ஸோ அந்த கிருபையை வச்சுக்கிட்டே ஓட வேண்டிதான். கிருபையை வச்சுக்கிட்டு நானும் ஓடிட்டே தான் இருக்கேன். 25 வருஷமாக ஓடிட்டே தான் இருக்கேன். இப்போ இந்த மாதம் முடிஞ்ச உடனே ஏப்ரல் 1ஆம் தேதி துபாய் போகிறேன். என் ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 மீட்டிங்ஸ். நான் யோசிச்சுட்ருக்கேன், இப்போ காலையில் 10 o'clock கஷ்டமாக இருக்கேன் ஆண்டவரே, 6:30 அது துபாய் டைமிங்கில் எப்படி எழும்ப போகிறேன்? அவங்களுக்கு இன்னும் 1.5 hours பேக்வேர்ட்.
கண்டினியூஸாக பிரசங்கம் பண்ணோம் 30th வரைக்கும். 15 நாள் துபாய், 10 நாள் மலேசியா. எப்படி தான் பிரசங்கம் பண்ண போகிறேனோன்னு ஆண்ட்ரு இன்னைக்கு காலையில் ரெடியாகும்போது சொன்னார், நீ ஒன்றும் கவலைப்படாது, அந்தந்த நாளைக்கு தேவையான பலனை நான் உனக்கு கொடுப்பேன் என்று. உங்களுக்கு அவருடைய தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்கள் ஃபிசிக்கலாக எந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் எனக்கு கொடுத்துருக்கிறாரோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பலன் உங்களுக்கு இருக்கும் பொழுது அவரை பிடித்து கொண்டு உங்கள் ஓட்டத்தை நீங்கள் ஓடி முடிக்கலாம், தாராளமாக ஓடி முடிக்கலான்னு நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, மறுபடியும் நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேல் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ஏவப்பட்டான். இதே இது இங்கிலீஷ் பைபிளில் ரீட் பண்ணும் பொழுது எப்படி தோணும்னா, இது நீங்கள் ரீட் பண்ணும்போது ஏவப்பட்டான்னு உடனே நம்ம என்ன நினச்சிடும் தெரியுமா? கர்த்தர் தான் ஏவினாரா, கர்த்தர் ஏவினாரான்னு சிலருக்கு தோன்றும். எதுக்கு என்ன ஏவப்பட்டானா, கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். யார் ஏவினது? நல்ல பைபிள் படிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக சொல்லியிருப்பீங்க. 1 நாளாகமம் 21:1 இதே காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது என்று கிளியரா இதே சம்பவம் நாளாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. 1 நாளாகமம் 21:1. இன்னும் பைபிளை திருப்பிட்டு இருக்கீங்க ஒரு சிலர். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி தாவீதை இஸ்ரவேலுக்கு விரோதமாக நீ என்ன செய், லக்கம் பார் என்று ஏவி விட்டான். இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடுகிறது ஏன் பாவம்? ஏன் பாவமா? இன்னைக்கு நம்ம சென்சஸ் எடுக்கல இந்தியாவில். சென்சஸ் எடுக்கிறாங்களே. சென்சஸ்னால் என்னது? வீடு வீடாக எலெக்ஷன் டைம் வரும்போது எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, எத்தனை ஆண் பிள்ளைங்க, எத்தனை பெண் பிள்ளைங்க எல்லாம் எழுதிட்டு போடுறாங்க. அது பாவமா? நமக்கு அது பாவம் கிடையாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க லக்கம் பார்த்துருக்குறாங்களா பார்க்கலையா? அதுக்கு முன்னால் பார்த்துருக்குறாங்க. எப்போ பார்த்தாங்க தெரியுமா? கர்த்தர் சொல்லும்போது பார்த்தாங்க. தொகையிடு, இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடக்கூடாது. ஏன் தொகையிடக்கூடாது என்று சொன்னால், 1, வானத்தின் நட்சத்திரங்களை போல எண்ணக்கூடாத அளவுக்கு உனக்கு நான் சந்ததியை கொடுப்பேன் என்று சொன்னார். அதை எண்ணக்கூடாது. 1. ரெண்டாவது கர்த்தர் லக்கம் பார் என்று சொல்லும்போது தான் பார்க்கணும். அது கூட யாரை பார்க்கணும்னு சொன்னால், 20 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் யுத்தத்துக்கு போகிறவங்களை மட்டும்தான் என்ன செய்யணும்? லக்கம் பார்க்கணும். அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளையும் 1 வயதிலிருந்து பிறந்த குழந்தையிலிருந்து 20 வயது வரைக்கும் லக்கம் பார்க்கக்கூடாது. 50க்கு மேலே இருக்கிறவங்களையும் லக்கம் பார்க்கக்கூடாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையும் லக்கம் பார்க்கணும் என்று அது தோன்ற வைத்தது. அது பெருமையின் ஆவி. அது கர்த்தருக்கு விரோதமானது. ஆகையால் தான் கர்த்தருக்கு கோபம் உண்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலை நாளாகமம் 1 நாளாகமம் 21:14 பார்க்கிறோம். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலை கொள்ளை நோயை வர பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். மடிந்தவர்களை எண்ணி இருக்கிறாங்க. பார்த்தீங்களா எத்தனை பேர் இறந்து போனாங்களாம்? பாவம் செய்தது தாவீது, தண்டனை வந்தது ஜனங்களுக்கு. ஒரு ராஜா பாவம் செய்யும் பொழுது அல்லது ஒரு தேசத்தின் அதிபதி தவறு செய்யும் பொழுது அதனால் பாதிக்கப்படுறது யாரு? ஜனங்கள். இப்போ பாருங்க, ரஷ்யாவிலையும் யுக்ரைன்லேயும் யுத்தம் நடந்துட்டுருக்கு. இதில் யார்? புட்டினுக்கா கை கால் போச்சு போல. என்ன ஜெலன்ஸ்கிக்கு போச்சா? யுக்ரைனில் உட்காந்துக்கிட்டு அவர் நல்ல உள்ள பெல்ட்டெல்லாம் போட்டுட்டு அவருக்கு பயங்கர செக்யூரிட்டி, அவருக்கு பாம்பு பற்றக்கூடாதுன்னு. 2 பேரும் அதிபதிகள் 2 பேருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனால் நஷ்டம் யாருக்கு? குடும்பத்திற்கும்
சின்ன பிள்ளைங்களை 60,000க்கு மேலே பிள்ளைகளை காணுமா. சிறு பிள்ளைகளும் தாய் தகப்பனை இழந்து இருக்கிற அனாதை பிள்ளைகளை போல அவங்க ரஷ்யாவில் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாதான். அந்த மாதிரி ஒரு அதிபதி பாவம் செய்யும் பொழுது அல்லது ஒரு அதிபதி மீறுதல் செய்யும் பொழுது அதனுடைய எஃபெக்ட் யாருக்கு வருதுன்னா அதிபதிக்கு கிடையாது. மோஸ்ட்லி அதிபதி கிடையாது, ஜனங்களுக்கு தான் அது வருகிறது. ஆகையால் தான் நம்ம தேசத்தில் ஆளுகை செய்கிறவர்களுக்காக பைபிளில் கிளியராக இருக்குது. தேசத்தில் ஆளுகை செய்கிறவங்களுக்காக என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அவங்களுக்காக நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும்? என்கிட்ட ஒருவர் நான் டெக்ஸ்ட்டில் அனுப்பினார் ஒரு நாள் டெக்ஸ்ட்டு. நம்ம ஏன் தேசத்தில் ஆளுகை செய்கிறவங்களுக்காக நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும்? நான் சொன்னேன், உனக்கு நல்லா இருக்கணும்னா, நீ இருக்கிற தேசத்தில் நீ நல்லா இருக்கணும்னா ஆளுகை செய்கிறவங்களுக்கு தினம் ஜெபம் பண்ணுறோமோ இல்லையோ, ஞாபகம் வரும்போது ஜெபம் பண்ணலாம். அவங்க ரட்சிக்கப்படணும், நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ இல்லையோ, அவங்க சரியாக ஆளுகை பண்ணணும்னா அது ஜெபம் பண்ணுங்க. அவங்க ரட்சிக்கப்படுறது படாமல் போகிறது அது கர்த்தருடைய சித்தம், அது நம்முடைய கையில் கிடையாது. ஆகையால் நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேலில் ஜனங்கள் ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நேர் என்ன உண்டாக்கினாரா? ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலில் கொள்ளை நோயை வரப்பண்ணினார், அதனால் 70,000 பேர் மடிந்து போனார்களாம். ஆகையால் அன்றைக்கு என்ன செய்தாராம்? 2 சாமுவேல் 24:18 நாம் பார்க்கிறோம். அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ போய் எபூசியனாகிய அர்னாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்போ என்ன செய்யலாம்? கர்த்தருடைய கோபத்தை நிறுத்தினா என்ன செய்யணும்? ஒரு பலிபீடத்தை உண்டாக்க வேண்டும், ஒரு பலியை செலுத்த வேண்டும். அந்த பலிபீடத்தை தாவீது என்ன செய்யணும்? அதே போல அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி 25ஆம் வசனத்தில் ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. இப்போ தாவீது தான் செஞ்ச பாவத்துக்கு தானே திறப்பில் நின்றார். தான் செஞ்ச பாவத்துக்கு தானே திறப்பில் நின்றார். நின்று என்ன கேட்டார்? என்ன செய்தார்? ஒரு பலியை, ஒரு தூபத்தை கர்த்தருக்கு நேராக அவர் எழுப்பினார். ஒரு தூபத்தை எழுப்பினார், ஒரு பலியை எழுப்பினார். இன்னைக்கு நம்ம செலுத்தக்கூடிய பலி என்ன இருக்கிறது? நீங்கள் உபவாசத்தோடு வந்திருக்கிறீங்க. இந்த உபவாசம் இருக்கும்போது என்ன நடக்குது யாருக்காவது தெரியுமா? டாக்டர்ஸ்க்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் வயிற்றை காய போடும் பொழுது, நீங்கள் உபவாசம் இருக்கும்போது அதிகமாக நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு எங்கே இருக்குன்னா நம்ம வயிற்று குடல்களில் இருக்கும். எங்கே இருக்கும்? குடலில் இருக்கும். இந்த குடலில் இருக்கிற கொழுப்புகள் எல்லாம் என்ன செய்ய ஆகுமா? உங்களுக்கு வயிற்றில் சாப்பாடு இல்லாததுனால அந்த கொழுப்புகள் எல்லாம் உருக ஆரம்பிச்சிருது. அது உருக ஆரம்பிச்ச உடனே அந்த கொழுப்பு உருகிற அந்த ஸ்மெல் தூபம் செலுத்தும் பொழுது அல்லது பலி செலுத்தும் பொழுது, தகன பலியாக செலுத்தும் பொழுது அந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்குல்ல. நோவா என்ன செய்கிறான்? வெளியே வந்த உடனே, பேழையிலிருந்து வெளியே வந்த உடனே ஒரு பலியை செலுத்துகிறார். கர்த்தர் அந்த அந்த வாசனையை, அது தெலுங்குல இம்பைன சுவாசகா அப்படின்னு இருக்கும். இம்பைன சுவாசகான்னா அது ஒரு நல்ல ஒரு மேன்மையான ஒரு ஸ்மெல்லாக கர்த்தர் நுகர்ந்தாராம். அப்போ நீங்க உபவாசம் இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா, உங்க கொழுப்பு உருகி உங்க வயிற்றுல இருந்து அல்லது உங்கள் சரீரத்திலிருந்து தேவையில்லாத அந்த கொழுப்புகள் உருகும் பொழுது அது கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஒரு தூபமாக சேருகிறது. அல்லேலூயா. அப்போ அதை அவர் முகர்ந்து, ஐயோ இது பிரீதா ஜட்சனுடைய என்னது சரீரத்தில் உள்ள வாசனை, சரீரத்தில் உள்ள வாசனை என்று அவர் முகர்கிறாராம். அதான் அதனுடைய பிப்ளிக்கல், அதனுடைய மெடிக்கல் டேர்ம் இல்லைன்னா பிப்ளிக்கல் டேர்ம்னு நம்ம சொல்லலாம். ஆகையால் அதே போல் சில நேரம் நம்ம சிலர் நல்லா ஜெபிக்கும் பொழுது, இதை நான் சொல்லிட்டு நான் ப்ரே பண்ண போகிறேன். சிலர் ஜெபிக்கும்போது நிறைய பேருக்கு கண்ணீர் வரும் இல்லையா? நீங்கள் அழுறீங்க இல்லையா? இந்த அழும்பு என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இங்கே கண்ணிலேருந்து அப்படியே வழிஞ்சு வர்ற அந்த கண்ணீர் எவாப்ரேட் ஆயிரும்ல.
காட்டில் கலந்து போயிடும். உங்களுக்கு தெரியுமா? அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க வைங்க, துடைக்காம விட்டுட்டீங்க வைங்க, அப்படியே கண்ணீர் அப்படியே போயிடும். எங்கே போகுது கண்ணீர்? பல வருஷங்களுக்கு முன்பு ஒரு முறை நான் ஒரு கூட்டத்திற்கு போயிருந்தேன். அந்த கூட்டத்துக்கு போயிட்டு திரும்பி வந்த பொழுது வீட்டில் ஏதோ ஒரு, எங்கள் வீட்டிலன்னு கிடையாது, ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தோம். எப்படி தெரியுமா? சின்ன பிள்ளைங்களை விட்டுட்டு போனோன்னே தேவையில்லாத பேச்சுகள் எல்லாம் வரும். விட்டுட்டு போயிட்டா, ஊர் சுத்த போயிட்டா, தமிழில் சொல்லுவாங்க சோவார போயிட்டா, எங்கள் ஊர் பாஷை திருநெல்வேலி பாஷை, சோவார போயிட்டா, இந்த மாதிரிலாம் பேச்சுகள். அப்போ எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகி ஜெப அறையில் போய் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தேன். அழுது முழங்காலில் போட்டு முழங்கால் இருந்து அழுதுட்டுருக்கிறேன். நான் முழங்கால் போட்டு அந்த இடத்துல எல்லாம் அப்படி கீழே தண்ணி ஆயிடுச்சு. அப்போ கர்த்தர் என்னோடு பேசினா, நல்ல ஊழியத்தை முடிச்சுட்டு வந்தா ஏன் உட்காந்து அழுறா? உன் கையில் எவ்வளோ ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குது, ஜனங்களுடைய கஷ்டத்தை வாசிச்சு பாரு என்று கர்த்தர் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு என் கையில் இருக்கிற அந்த கஷ்டப்பட்டு, அப்போ தெலுங்கு அவ்வளோ நல்லா தெரியாது, நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும். என் பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்களா தாங்க, இப்போல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு, பேர பிள்ளைங்க கூட வந்தாச்சு. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் வாசித்து கொண்டிருந்தேன். வாசிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏன் கண்ணீரை நான் மறந்துட்டு ஜெபமணி முடிச்சுட்டு என் அறைக்கு கீழே இறங்கி வந்து ப்ரேயர் ரூம்லேருந்து கீழே இறங்கி வந்து என் பெட்டில் உட்காந்து கண்ணை மூடிட்டு, பிரதர் வரல, அப்போ ராத்திரி ஒரு 10-11 மணி இருக்கும், அங்கே வர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். திடீரென்று பார்க்கணும், என் வயிற்றில் இருந்து அப்படியே ஏதோ ஒன்று அப்படி கிளம்பி அப்படியே வானத்துக்கு நேரம் போகிற மாதிரி காட்டில் பார்த்தேன். என் ஆவி என் சரீரத்தை விட்டு புறப்பட்டு போகிறதை பார்த்தேன். மேலே போக 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 ஒரு இடத்துக்கு என்ன அந்த அழைத்து சென்றது. அங்கே போனால் ஒரு பெரிய ஹால், இந்த வெள்ளை பளிங்கு போட்டால் எப்படி இருக்கும், வெள்ளை மார்பிள் போட்டால் அந்த மாதிரி ஒரு ஹால். அந்த ஹாலில் போய் நான் இருக்கிறத பார்த்தேன். எப்படி இருக்கிறேன்னா, நான் வந்து முழங்கால் போட்டிருக்கிறேன். அப்போ வீட்டில் எப்படி முழங்கால் போட்டிருந்தேன்னா அதே மாதிரி என் தலையை கீழே வச்சுட்டு முழங்காலில் போட்டிருக்கிறேன். போட்டுமோ என்ன பார்க்குறேன்னு சொன்னால், எனக்கு முன்னால் அந்த மார்பிள்லேயே ஒரு குழி விழுந்த மாதிரி இருக்குது, ஒரு பிளேட் மாதிரி ஒரு குழி விழுந்த மாதிரி இருக்குது. அந்த குழியில் தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சு போயிருக்கு. அப்போ நான் பார்த்துட்டு அது என்னது அப்படின்றேன். எனக்கு ஒரு சத்தம் கேட்டது, பிரீத்தி, தோஸ் ஆர் யுவர் டியர்ஸ், அதெல்லாம் உன்னுடைய கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? டோன்ட் ஷெட் அன்வான்டட் டியர்ஸ். அவர் என்ன சொன்னார்னா, தேவையில்லாத கண்ணீரை சிந்தாது. நீ சிந்துற நல்ல கண்ணீரெல்லாம் இங்கே என் சமூகத்தில் வந்து இப்படி சேரும். அந்த கண்ணீர் என்ன செய்யுமா, உங்கள் ரத்தம் முறையிடுற மாதிரி உங்கள் கண்ணீர் முறையிடும். ஒரு சீக்ரெட் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ரத்தம் முறையிடுற மாதிரி உங்கள் கண்ணீருக்கு பேசுகிற ஒரு இது உண்டு. அன்னாள் கண்ணீர் விட்ட பொழுது கர்த்தர் கேட்டார் இல்லையா? ஆனால் இன்னொரு சகோதரிகள் வந்து கணவன்கிட்ட போய் கண்ணீர் விடும்போது, என்கிட்ட ஏன் வந்து அழுறான்ட்டு கோவப்படுறாங்க இல்லையா? ஆனால் தேவையில்லாத பெண்கள் சில நேரம் நம்ம சிந்துற, நம்ம இல்லை என்ன சேர்க்காதீங்க, நான் அவளை ஈஸியாக அழவே மாட்டேன். என் கண்ணது கண்ணீர் வரணும்னா ரொம்ப கஷ்டம். தேவையில்லாத கண்ணீரை நாம் சிந்த கூடாது. அது கர்த்தருடைய சமூகத்தில் சேராது. அது தேவையில்லாத முறையிடுதலாக இருக்கும். அது உங்கள் குடும்பத்துக்கே விரோதமாக ஒரு சாபமாக இருக்கும். அதையும் நான் பார்த்துருக்கேன். சில நேரம் நான் வந்து எதுக்கோ விரோதமாக நான் சில நேரம் கண்ணீர் சிந்தும்போ என் குடும்பத்திலேயே சில விபத்துகள் நடக்கிறது, ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது, இதெல்லாம் பார்த்துருக்குறேன். ஆகியால் அன்னையிலேருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக, கண்ணீர் வந்துடும் சில நேரம் துக்கமாக இருந்தால். ஆனால் உங்களுடைய கண்ணீர், நீங்கள் இன்னும் உபவாசத்தோடு நீங்கள் கண்ணீர் சிந்தி நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் இன்னும் என்ன செய்யும் தெரியுமா? அந்த கண்ணீர் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பவர்ஃபுல் கண்ணீராக போய் சேரும். ஹல்லேலூயா. அதே போல் உங்கள் ஜெபங்களும் கூட ஒரு தூபத்தை போல் அவருடைய சமூகத்தில் போய் சேரும். நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம எல்லாரும் துதி பலியை அவருக்கு நம்ம செலுத்தலாம். இன்னும் சந்தோஷமாக செலுத்துகிற பலி
என்ன செய்யும் தெரியுமா? அந்த சத்தம். இன்னொன்று, மூணாவது கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யறோம்னு சொல்கிறேன். ஒன்று கண்ணீர் போய் சேரும். ரெண்டாவது என்ன தெரியுமா செய்கிறோம்? சத்தம். சத்தம், உங்கள் சத்தம். ஆந்திராவில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். எப்போ மோகன்சி அண்ணே அங்கே தான் போவாங்க. ஏசனா தெரியுமா? ஏசனா ஒரு முறை பரலோகத்திற்கு என்னை, இப்படி சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க, பல முறை ஆண்டு என்னை பரலோகத்துக்கு அழைத்து சென்று பல காரியங்களை காட்டியிருக்கிறார். உண்மையை சொல்கிறேன், புல்பீட்டில் போய் சொல்லக்கூடாது. ஒரு முறை கர்த்தரனை பரலோகத்துக்கு அழைத்து சென்றார். அப்போ நிறைய அறைகள் மாதிரி, அப்படியே ரூம்ஸ் மாதிரி, பெரிய பெரிய பேலசஸ் மாதிரியெல்லாம் இருக்கும் சில வீடுகள். உள்ளே எல்லாத்தையும் காட்ட மாட்டார். ஒரு இடத்துக்கு போனேன். ஒரு இடத்துல போகும்பொழுது ஒரு ரூம்குள்ளே அழைத்து சென்றார். எப்படி இருந்துச்சுமா? காலியான ஒரு ரூமு. அந்த ரூமில் எப்படி இருக்குன்னா, ஃபுல்லாக கலராக வெயில்ஸ் தொங்குன மாதிரி அப்படியே காட்டில் அசைந்து கொண்டிருக்கிறது. என்னை அந்த ரூம்குள்ளே அழைத்து சென்ற பொழுது, நான் அந்த ரூம்குள்ளே போன உடனே என்ன தெரியுமா கேட்டேன்? ஒரு பாட்டு சத்தம் கேட்டது. அப்போ அவங்க உயிரோடு இருந்தாங்க. பாட்டு சத்தம் கேட்டுச்சு. இது என்ன பாட்டு நின்று கேட்டுட்டு இருக்கேன். யாருடைய பாட்டுன்னா ஏசனா பாட்டு. அவர் நிறைய பாட்டுங்களை ஏற்றி பாடி இருக்கிறார். அந்த பாட்டு சத்தம் அங்கே கேட்குது. அப்போ நான் யோசித்தேன், எப்போ இங்கே பரலோகத்தில் அவனுடைய சத்தம் இங்கே கேட்குதா? அப்போ ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நாமத்தினால நீ என்னெல்லாம் பேசுகிறியோ, என்னெல்லாம் ஜெபிக்கிறியோ, என் சமூகத்தில் அது கேட்கப்படும் அப்படின்னு சொன்னார். ஆகையால் நீங்கள் அவர் நாமத்தினால சொல்லுகிற வார்த்தைகள், அவர் நாமத்தினால் நீங்க செய்கிற ஜெபங்கள், நீங்க பண்ற ஜெபங்கள் எல்லாமே கூட, அது நல்ல ஜெபமோ கெட்ட ஜெபமோ முறுமுறுக்கிற ஜெபமோ கண்ணீர் ஜெபமோ எதுனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அது கேட்கப்படும். இந்த சத்தம் அங்கு கேட்கப்படும். நான் பண்ற பிரசங்கம் அங்கு கேட்கப்படும். நான் பாடுற பாடல் அங்கு கேட்கப்படும். நீங்க பாடுற பாடல் அங்கு கேட்கப்படும். நீங்க பாடுற துதி அங்கு கேட்கப்படும். நீங்க செய்கிற ஜெபம் அங்கு கேட்கப்படும். உங்க கண்ணீர் அவருடைய சமூகத்துல காய்ந்து போகாது. காய்ந்து போகவே போகாது. நீங்க எவ்வளவு கண்ணீர் சிந்தினீங்களோ, ஒரு குளம் மாதிரி அங்க தேவ சமூகத்தில் அது கெட்டி இருக்கும். அது உங்களுக்கு விரோதமாகவோ உங்களுக்கு சாதகமாகவோ அந்த கண்ணீர் பேசும். ஆகையால தேவையில்லாத கண்ணீரை சிந்தாதீர்கள். யாருக்கு விரோதமாக கண்ணீர் சிந்தாதீர்கள், அது அவங்களுக்கு நல்லது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம இந்த நேரத்தில் ஜெபத்தில் நாம் ஜெபித்து நம்ம ஆண்டுடைய வல்லமையினாலும் ஆண்டுடைய அபிஷேகத்தினாலும் நாம் நிரப்பப்பட்டு இந்த இடத்தை விட்டு நாம் போகுவோம். தேங்க்யூ ஜீசஸ். Thank you, Jesus. Thank you, Father. We praise you, Lord. நம்ம எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போம். நம்ம எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நம்ம ஒரு நன்றி பலி அவருக்கு நாம் செலுத்துவோம். ஒரு நன்றி பலியை நாம் செலுத்த போகிறோம். நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக ஒருமுகப்படுத்துங்கள். உங்க இருதயம் ஒருவேளை அங்கே இங்க அலைந்து கொண்டிருக்கிறதா? Thank you, Jesus. Thank you, Jesus. We praise you, Father. We praise you, Jesus. We praise you, Lord Father. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இப்பொழுது ஒரு நன்றி பலி செலுத்த போகிறோம் ஆண்டவரே. அதை ஒரு தூபம் போல ஒரு நல்ல ஒரு ஜெபமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. Thank you, Jesus. Hallelujah. ஒரு பாடலை பாடுவோமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், நன்றி பலி பீடம் கட்டுவோம் என்று சொல்லி பாடுவோம். பாடிட்டு நாம் ஜெபிப்போம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தன்
கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. எல்லாரும் பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, எல்லாரும் நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. குற்றம் செய்தால் நான் மரித்திருந்தோம், இயேசுவோடு கூட எழுந்து செய்தீர். குற்றம் செய்ததால் மரித்திருந்தோம், இயேசுவோடு கூட எழ செய்தீர். கிருபையினாலே ரட்சித்தீரே, உன்னதங்களிலே உட்கார செய்தீர். கிருபையினாலே ரட்சித்தீரே, உன்னதங்களிலே உட்கார செய்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, செய்திரே. இருளின் அதிகாரங்கள் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாக வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டு, உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டு. நன்றி, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. எல்லாம் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. தேவ வல்லமை நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை நம் மத்தியில் ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. தேவ வல்லமை ஊற்றப்படுகிறது, தேவ வல்லமை ஊற்றப்படுகிறது. தேவ அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அபிஷேகம், தேவ அபிஷேகம், தேவ அபிஷேகம் இறங்கி வருகிறது. தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது, உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது, நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை, தேவ வல்லமை. Thank you Father, thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி சுவாமி, எங்கள் மத்தியில் அசைவாடினதற்காக நன்றி. Thank you Father. இப்போ யார் யாருக்கெல்லாம் பலவீனம் இருக்கிறதோ ஒரு கையை அங்கே வைத்து கொள்ளுங்க. Thank you Jesus, thank you Jesus, thank you Father, we praise you Lord. யார் யார் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்ற வார்த்தையின்படி இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு சுகமாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய கரத்தை நீட்டி நீர் தொடும் ஆண்டவரே.
கரத்தை நீட்டி தொடுங்க ஆண்டவரே. தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உடைய கரத்தை ஒவ்வொருவர் மீது வைத்தரலும் ஆண்டவரே. ஒருவரும் வெறுமனை திரும்பி போகாதபடிக்கு ஆண்டவரே உடைய கரத்தினால் அவர்களை தொட்டு அவர்களை மூடி ஆண்டவரே திரும்பி செல்லுகிற அவர்கள் மேலும் உடைய அபிஷேகம் இருக்கட்டும், நிறைவான அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே. இப்போ யார் யார் சுகவீனத்தோடு வந்தார்களோ ஒவ்வொருவரையும் நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். யாரை நீர் முன் குறித்தீரோ அவர்களை சுகமாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றியப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையையும் ஹஸ்பனை அவர்களையும் ஆண்டவரே, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் அவருடைய தூபத்தை நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அவருடைய சரீரத்திலிருந்து வந்த அந்த சுவாசனையை ஆண்டவரே ஒரு நல்ல சுவாசனையாக நீர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் கண்ணீரையும் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. அதை நீர் தொட்டதற்காக உமக்கு, அவர்களை தொட்டதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.